ஊர் பேர் சொல்லுங்கள். இது வந்து கொச்சிக்கோடு. கொச்சிக்கோடு. கொற்றிக்கோடு. வேறு இன்னொரு பேர் சொன்னீங்களே? இது வந்து கொட்டிக்கோடுலேருந்து பெருஞ்சலம்பு. பெருஞ்சலம்பு. கொற்றிக்கோடு பெருஞ்சலம்பு தக்கலை அருகே உள்ள இது என்ன ரப்பர் மரம் அப்படி தானே? இந்த இடத்தினுடைய அமைப்பே சொல்லுதும் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு எப்படி கிடக்கு அப்படின்னு. இந்த மேடான இடம் ஃபுல்லாக கடின பாறை இருக்க வாய்ப்பு. பாறை அமைப்பு வந்து ஏறக்குறைய கிழக்கு மேற்க. நாங்கள் வடக்கு தெற்க ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம். 49 மீட்டர் லென்த்து, 160 மீட்டர் டெப்த்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கேருந்து பேச்சுவார டேமு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 30 கிலோமீட்ரு. 30 கிலோமீட்டர் தூரத்தில் பேச்சுப்பாறை டேம் பக்கம்தான் இருக்கும். பேச்சுப்பாறை டேமு இந்த டேம் சைடுனாலேயே மிக கடினமான பாறை கீழே இருக்கும். இங்கே தண்ணி வந்தால் மேக்சிமம் 100 அடிக்குள்ளே வர வாய்ப்பு. இது எலிவேட்டட் கிரவுண்டு, அதனால் 70-80 அடி அல்லது 100 அடிக்குள்ளே வரும். மற்றபடி ரொம்ப பள்ளமான பகுதியில் எல்லாமே 40 to 60 அடியில் நீர்மட்டம் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பெருஞ்சலம்பு. இப்போ தான் ஆன் பண்ணுறேன். இது ரெண்டாவது ஸ்கேனு. 49 மீட்டர் லென்த்து, 160 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் 11.60 மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 100 மீட்டருக்குள்ளே அந்த வாட்டர் பாடி இருக்குது. 100 மீட்டருங்கிறது 330 அடி ஆழம். ஆனால் இந்த ஏரியாவுடைய அமைப்பு படி 100-150 அடிக்குள்ளே வர வாய்ப்பு. கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்குது, அதனால் அது மேலே வரக்கூடிய தண்ணியாக இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி இங்கே வந்தால் ரொம்ப நல்லது. நீரோட்டம்னு அது கருதப்படும். இல்லை அது வந்து வெதர்ட் ராக்கில் உள்ள ஒரு சின்ன வாட்டர் பாடி. இது மூணாவது ஸ்கேனு. 47 மீட்ரு லென்த்து, 160 மீட்ரு ஆழம். ரெண்டாவது ஸ்கேனு பாதையில் பார்த்ததில் எந்த இடமும் அடையாளம் வரல. அது ஃபுல்லாகவே பாறையாக தான் காட்டுது. முதல் பார்த்த அந்த அடையாளம் ஒரு சின்ன குட்டையாக இருக்கலாம். ஏன்னா இடையில மத்தியில் பார்க்கும்போது அது கண்டினியூட்டி இல்லை. இந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மூணாவது ஸ்கேனில் இந்த 33 மீட்ரு அளவில் இந்த இடம் அடையாளம் வருது. இதுவும் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் உள்ள அடையாளமும் ஏறக்குறைய நார்த்து 70 டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் வருது. அதாவது இந்த இடத்தினுடைய பாறை அமைப்புக்கு ஈக்குவலாக வருது. நடுமத்தியில் மட்டும் அந்த இது நீரோட்டம் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய பாறை சிதைவில் உள்ள ஒரு வாட்டர் பாடி. இது வந்து ஒரு பாறை சிதைவில் உள்ள வாட்டர் பாடி. 150 அடிக்குள்ளே ஒரே ஒரு நீரோட்டம் மட்டும் இருக்குது.